நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆறுது உங்க ஆத்துக்காரரா? ஆமா பெரியவா. பேஷ் பேஷ், க்ஷேமமா இருங்கோ. பெரியவா, வர புதன்கிழமை புக்காத்துக்கு போறோம். அதான் பெரியவாளை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். பார்த்துட்டு போறியா? ஏன் மறுபடியும் நீ காஞ்சிபுரத்துக்கு வரமாட்டியா? அது சரி, கிளம்புறதுக்கு முன்னால அந்த காமாட்சி அம்மனை போய் பார்த்துட்டு வந்துடும். அவ இனிமே உனக்கு துணையா கண்டிப்பா இருப்பா. நேக்கு காமாட்சியும் ஒண்ணுதான், பெரியவாளும் ஒண்ணுதான். என்ன நீ அப்படி சொல்லிட்டே? அந்த காமாட்சி தான் உன்னை காப்பாற்ற போற தெய்வமே. முதல்ல அவளை போய் பாரு. சரி பெரியவா. உங்க ஆத்துக்காரன் என்ன பாத்துக்கோ, உன்னை அந்த காமாட்சி பாத்துப்பா. போயிட்டு வாங்கோ, சந்தோஷமா இருங்கோ. நாங்க புறப்படுறோம் பெரியவா. வாங்கோண்ணா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சொல்லுங்கண்ணா, கேக்குறேனோ. கொஞ்சம் ஜலம் எடுத்துட்டு வா. இந்தாங்கோண்ணா. என்னாச்சுண்ணா, ஒரு மாதிரியா இருக்கேள்? ஒன்றும் இல்லை. அடுத்த வாரம் வேலை விஷயமா கல்கத்தா போகணுமா? இப்போதான் மேனேஜர் சொன்னார். என்ன சொல்றேள்? என்ன திடீர்னு? ஒரு மாதம் அங்கேயே தங்கியிருந்து வேலையை முடிச்சுட்டு தான் வரணுமா. ஏய், நீ கவலைப்படாத. நாளைக்கே நான் உன்னை காஞ்சிபுரத்துக்கு அழைச்சிட்டு போய் விட்டுடுறேன். ஒரு மாதம் கழிச்சு வேலை முடிஞ்சதும் நானே உன்னை அழைச்சிட்டு வந்துடுறேன். நேக்கு மட்டும் கவலை இல்லையா என்ன? வேலை விஷயம் மறக்க முடியாது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு. நேத்து தான் வந்தேள், மறுபடியும் ஊருக்கு போறேன்னு சொல்றேள். எல்லாரும் என்ன நினைப்பா? என்ன நினைப்பா? ஊர் சொல்றதை யோசிச்சுட்டு இருந்தா நாம ஒரு வேலையும் செய்ய முடியாது. உங்களுக்கு என்னன்னா, நான் தானே கஷ்டப்படணும். என்ன கஷ்டப்பட போற? தேவையில்லாம எதுக்கு நீ இப்படி புலம்பின்னு இருக்க? நான் புலம்புறேனா? என் மானத்தை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மானம் நோக்க போக போறது? சி, வேலையில தான் என்ன இம்சை பண்றாள்னா நீயும் புரிஞ்சுக்காம பேசுறியே. சரி, உங்களுக்கு என்ன? நான் ஊருக்கு போனோம், அவ்வளவுதானே? விடுங்கோ, நான் இப்பவே புறப்படுறேன். எதுக்கு நாளைக்கு வரைக்கும் காத்துட்டு இருக்கணும்? விஜய் விஜய், ஏன் இப்படி கோவப்படுற? நான் மேனேஜர்கிட்ட சொல்லி பார்த்தேன். ஆனா அவர் நீ தான் போகணும்னு சொல்லிட்டார். என்னால் மட்டும் என்ன பண்ண முடியும்? நான் வேணா பக்கத்தாத்து மாமியா உனக்கு துணையா இருக்க சொல்லட்டுமா? நீ இங்கேயே இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க என்ன எங்க ஆத்திலே கொண்டு போய் விட்டுருங்கோ. சார், இது என் ஒய்ஃப் விஜி. உங்களுக்கு போன மாதம் தான் கல்யாணம் ஆச்சு இல்லை? சாரிப்பா, உங்களை இந்த நேரத்தில் கல்கட்டாக்கு அனுப்புகிறேன், மன்னிச்சிடுமா. சார், அதனால தான் இவளையும் கூட்டின்னு போகலான்னு இருக்கேன். அதுக்கு பெர்மிஷன் நீங்கள் தான் தரணும். நல்ல யோசனை தான். நீ அங்கே ஒரு மாதம் இருக்க போகிற. ஆனால் இவ்வளோ லேட்டாக சொல்கிறியப்பா. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். கேன் ஐ மேக் எ கால்? சார்,
Sorry. Ek Sahaya, my staff Chandru would like to accompany his wife so that it will be 2 tickets. Okay, thank you. Thank you. ம், உட்காருப்பா. என்னப்பா சந்தோஷம் தானே உனக்கு? பார்த்து வா. இந்த ஆமில் தான் நம்ம 1 மாதத்துக்கு தங்க போகிறோம். ம் ம் விஜய், உள்ளே போகலாம் வா. என்ன விஜய், நோக்கி இந்த ஆத்த பிடிச்சிருக்கா? ம், நல்லா இருக்குண்ணா. சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம வெளியில் சாப்பிட்டுக்கலாம். ம், நாளைக்கு சமையலுக்கு தேவையானதை நானே வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? ம். போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாளைக்கே வேலைக்கு போகணுமாண்ணா? ஆமாம், நான் காத்தால சீக்கிரமாகவே புறப்பட்டுருவேன். இங்கே பக்கத்தில் நம்ம ஊர் மாமி யாரோ இருக்கலாம். அவள் யாருன்னு நான் போய் பார்த்துட்டு அவகிட்ட உனக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்க சொல்கிறேன். சரி, பாலாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம். செத்த இரு, நான் போய் அந்த மாமியை பார்த்துட்டு பாலை வாங்கிட்டு வந்துடுறேன். ம். என்னண்ணா வெறுங்கையோட வரேள்? இங்கே ஏதோ பிரச்சனையா, அதனால இன்னைக்கு பந்த் தான். எந்த கடையுமே இல்லை. என்னண்ணா சொல்றேள்? அந்த மாமியை பார்த்தேளா? பார்த்துட்டு தான் வரேன். அந்த மாமியை பதறி போயிருக்கா. முதல்ல ஆத்துக்கு போ, மற்றதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி அனுப்பிட்டா. என்ன பிரச்சனை? எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. நீ அதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத. நீ வெளியில் எங்கேயும் போகாத. யார் கதவை தட்டினாலும் யாருன்னு கேட்டுட்டு கதவை தர என்ன. சரி, நாளைக்கு அந்த மாமி வந்து நோக்கு தேவையானதை செய்வா. ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தா இப்படி சொல்றேளே. 1 மாசத்துக்கு தான் இருக்க போறோம், அப்புறம் என்ன? நிலைமை சரியானதும் போகலாம். புரியுதா? நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு. சரியா? ம். போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆத்துல யாராவது இருக்கேளா? யாரு? நான் பக்கத்து ஆத்துல இருக்கேன். உங்க ஆத்துக்கா நேத்திக்கு வந்திருந்தார். ம், நேத்து ஊரே பெரிய பிரச்சனையில இருந்தது, அதான் வர முடியல. பரவாயில்ல மாமி. உன் பேர் என்னம்மா? என் பேரு விஜயலட்சுமி. எந்த ஊர் நீங்க? நான் காஞ்சிபுரம் மாமி. காஞ்சிபுரமா? நானும் பக்கம்தான், வேலூர். எத்தனை வருஷமா மாமி இங்க இருக்கேள்? அது இருக்கும்மா, சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னால இருந்து இருக்கும். 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். எப்படி மாமி மொழி தெரியாத ஊர்ல சமாளிக்கிறேள்? அதை ஏன் கேக்குற? கல்யாணம் ஆன உடனே அவர் என்ன இங்க கூட்டின்னு வந்துட்டார். வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஊருக்கு போக முடியறது. இனிமே நீயும் அப்படிதாண்டிமா. இல்ல மாமி, அவருக்கு 1 மாசம் தான் இங்க வேலை. அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்க ஊருக்கு போயிடுவோம். பரவாயில்ல, இந்த ஊரெல்லாம் 1 வாரத்துக்கு மேல தாங்காதுடிமா. ம். எப்ப நம்ம ஊருக்கு போலான்னு இருக்கும். அது சரி, காஞ்சிபுரம்ங்கிற ரொம்ப சாதாரண புடவைய கட்டிட்டு இருக்கியே. மாமி, நீங்க காஞ்சிபுரம் வந்தா எங்க ஆத்துக்கு கண்டிப்பா வாங்கோ. நாம போய் புடவை எடுக்கலாம். அங்க வந்தா காமாட்சியையும் பெரியவாளையும் தான் முதல்ல தரிசிப்போம். நீ பெரியவாளை பாத்திருக்கியோ? என்ன மாமி அப்படி கேட்டுட்டேள்? நான் காஞ்சிபுரத்துல இருந்தப்போ மடமே கதின்னு இருப்பேன். இப்ப கூட பாருங்கோ, எங்க ஆத்துல பெரியவா படம் இல்லாம இருக்கவே இருக்காது. பெரியவா? நீங்க எப்போ மாமி பெரியவாளை கடைசியா பார்த்தேள்? போன வருஷம் பார்த்ததுதான். அதுக்கப்புறம் வாய்ப்பே கிடைக்கல. பெரியவாளுக்கு வயசானாலும் அவருக்கு மட்டும் எங்கே இருந்துதான் சுறுசுறுப்பு வருதுன்னு தெரியல. ஆமா மாமி, நான் சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்துட்டு இருக்கேன். அப்ப இருந்த தேஜஸ் இப்ப பல மடங்கு கூடி இருக்கு. நேக்கு குறை என்னன்னா, கல்யாணம் ஆகி வந்ததுனால என் இஷ்டத்துக்கு பெரியவாளை போய் பார்க்க முடியறது இல்ல. இந்த பொம்மநாட்டிகளுக்கு மட்டும் இருக்கிற சாபக்கேடு இது. கல்யாணம் ஆயிட்டா அப்புறம் நாம நினைச்ச மாதிரி சுதந்திரமா இருக்கவே முடியாது. மன்னிச்சுக்கோமா, இப்பதான் நோக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நான் என்னடான்னா உன்னை பயமுறுத்தின்னு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமி, எல்லாம் தெரிஞ்சதுதான். தெரிஞ்சுதானே நாம எல்லாத்தையும் செய்யறோம். ஐயோ, மறந்தே போயிட்டேன். ஆத்துக்கு வந்த உங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். உட்காருங்க மாமி. இந்தம்மா.
இந்த ஊர் மொழியை எப்படி தெரிஞ்சுண்டேள்? முதல்ல கஷ்டமா தான் இருந்தது. போக போக நமக்கு தேவையான வார்த்தைகளை மட்டும் கத்துண்டு ஓரளவு சமாளிச்சுட்டேன். இப்ப நன்னா சரளமாவே பேசுவேன். பெங்காலி ரொம்ப கஷ்டம் இல்ல மாமி? ஆமா, அது கொஞ்சமும் நம்ம மொழிக்கு சம்பந்தப்படாதது. ஏதோ தட்டு தர மாதிரி கத்துண்டேன். மாமி, இங்க ஏதோ பிரச்சனைனாலே. என்ன பிரச்சனை? அதை ஏன் கேக்குற? இவ பண்ற ஆட்சிக்கு வெள்ளக்கார பண்றதே தேவலன்னு தோன்றது. ஊழல் அராஜகம் பண்றதும் இல்லாம தன்னோட சொந்த மனுஷாலேயே வெட்டி போட்டுறா. அவளும் பொறுத்து பொறுத்து பாத்துட்டு இப்ப கத்திய தூக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த ஊர்ல நக்சலைட் ரொம்ப ஜாஸ்தி. நாமளும் ரொம்ப ஜாக்கிரதையாவே இருக்கணும். அதுவும் நம்மளவாள பார்த்தா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கொஞ்ச நாளா ரொம்ப பயங்கர அராஜகம் பண்ணிட்டு இருக்கா. ஊருக்கு போயிடலாமோன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். என்ன மாமி இப்படி சொல்றேள்? உண்மையை சொல்லிடுறேனே, நிலைமை அந்த அளவுக்கு தோதா இல்ல. இந்த நேரம் பார்த்து நீங்க வந்திருக்கல. எங்களுக்கு இந்த மாசம் தான் கல்யாணம் ஆச்சு மாமி. அவ ஆபீஸ்ல முக்கியமான வேலை, நீங்க தான் கல்கத்தாவுக்கு போகணும்னு சொல்லிட்டா. பெரிய சண்டைக்கு அப்புறம் தான் நானும் அவரோட இங்க வந்திருக்கேன். ஓ அப்படியா? சரிம்மா, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. தனியா ஆத்த விட்டு வெளியில வந்துடாத. சரி மாமி. நேக்கு கடைகளை மட்டும் காமிச்சு விடுறேளா? சாயந்தரம் வெளியில போறச்ச எல்லா கடையும் காமிச்சு கொடுத்துறேன். சரி மாமி. நான் கிளம்புறேன் டீமா. நேக்கு ஆத்துல நிறைய வேலை இருக்கு. சரி மாமி. நான் சாயந்தரம் வரேன். எல்லா வேலையும் நான் தான் பாக்கணும். நீ ரெடியா இரு. நான் வந்து சாயந்தரம் ஆக்ஷன் வரேன். சரியா? சரி மாமி, வாங்கோ. चांद खिला वो तारे हंसे, ये रात अजब मतवारी है। वो चांद खिला वो तारे हंसे, ये रात अजब मतवारी है। யாரு? 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 யாருன்னு கேக்குறேன்னு? அச்சச்சோ பெரியவாளே, காஞ்சி காமாட்சி. யாரு? ஐயோ! ஏய்! 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 விடுங்கோ. யார் நீங்களா? என்ன விடுங்கோ. चुप करो। என்ன விடுங்கோ. ஏய்! விடுங்கோ. என்ன விடுங்கோ. ஐயோ. விடுங்கோ. என்ன விடுங்கோ. ஏய்! चुप 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 करो। उसकी मुंह बंद करो। मुंह को बंद करो। ஏய்! ஏய், இக்கி பாஷா ஹோய். தமிழ் வைத்தியர். என்ன ஒரே வெட்ட கூட வெட்டிடுங்கோ. ஆனா என்ன எதுவும் பண்ணிடாதீங்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை கொல்லத்தான் போறோம். ஏய், உட்டோ உட்டோ, आओ बैठो. ஏய், चाय कोने का बोल. हाँ? ஏய், டீ எடுத்துட்டு வா போ. 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 अपना का फोन किया अपन का खोज के ए कौन है? हाँ? शंकर जय जय शंकर. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஏய் அங்க முதல்ல கொடு போ. ஏய் உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருந்தா சொல்லு. ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? பண்ணு போ. ஹலோ அம்மா, நமக்கு ஏதாவது தகவல் வந்தா அத கடவுளோட விருப்பம்னு எடுத்துக்கோ. நான் சொல்றத கேட்டுக்கோமா. எது நடந்தாலும் அது பகவான் செஞ்ச காரியம்னு நினைச்சுக்கோ. நமக்கு எல்லாமே நல்லதாதாம்மா நடக்கும். இது கடவுள் கொடுத்ததா நினைச்சுக்கோமா. என்ன இன்னும் பேசிட்டே இருக்க? வா. ஏய் என்ன விடுங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க பகவானே, என்ன விடுங்க. பெரியவா, பெரியவா, காளிக்கு காளிக்கு சமாகரம் சமாகரம். சங்கரா ஜெய சங்கரா தண்டமேந்திய தாண்டவா குருவாய் வருவாய் நடராஜ ரூபனே திருவாய் மலர்வாய் நீலோக சாந்தமே சங்கரா 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 ஜெய சங்கரா. உயிரெல்லாம் உருகுதே உனது புகழ் பாடவே, மனமெல்லாம் மருகுதே உனது முகம் காணவே. வேதங்கள் நாதங்கள் நீ போற்றுவாய் இறைவா, பாவங்கள் சாபங்கள் பறந்தோடவே துணைவா. அனைத்தையும் அறிந்திடும் ஜெகத்குரு நீரே, ஆயாய் வந்தாயாதி சிவசங்கரா, பவமாய் நின்றாய் பரமசிவ சங்கரா. என்ன அந்த காமாட்சி காப்பாத்தி விட்டாளா? शंकर जय जय शंकर.